அனைவருக்கும் நமஸ்காரம். சித்த வித்யார்த்திகள் நடவடிக்கை கிரமயங்கள் 7. சட்டம் 7. சித்த வித்தையை பெற்றுக்கொண்டவர்கள் சித்த வித்தையை பெறாதவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல். அதாவது சித்த வித்தையை இப்போ ஆண் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது அவங்க அந்த சித்த வித்தையை அவங்களுக்கு கொடுத்து தான் திருமணம் பண்ணணும். சித்த வித்தை வாங்காத பெண்களை அவங்க திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அவர் சொல்கிறாரு அப்படின்னா, சித்த வித்தை பெற்றவர்களுடைய சக்தி அந்த உள்ளில் அடங்கி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பயிற்சி செய்கிறது எதுக்காக, அந்த விஷயத்தை உள்ளில் அடக்கி வைக்கிறதுக்காக தான். உள்ளில் அடக்கி வச்சு தான் நம்ம பழக்கப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம சக்தியை வெளியில் விரயம் பண்ணுறதுக்கு நம்ம விடுறது கிடையாது. ஆனால் சித்த வித்தை வாங்காதவங்களுக்கு அப்படி எதுவும் தெரியாது. அந்த சக்தியை அவங்க வெளியில் விட்டே பழக்கப்பட்டவங்க. அப்போது அவங்களுடைய சக்தி எல்லாமே வெளியில் வியாபிச்சிருக்கு. இங்கே சக்தின்னு அவங்க எதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எனர்ஜி, அது சக்தின்னு சொல்லலாம். ரெண்டாவது மனம், அதனால தான் அவர் ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார். அப்போ அது மனம் தான். அந்த மனசு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசு, நம்மளுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் பற்றியே தான் நம்ம யோசிச்சுட்ருப்போம். அதை விரயம் பண்ணாமல் என்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய இது அப்படி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாதனால சித்த வித்தை பெறாதவங்க, சித்த வித்தைன்னு என்னென்னு தெரியாதவங்களை திருமணம் செஞ்சோம் அப்படின்னா அவங்களுடைய மனம் வெளியில் வியாபிச்சே தான் இருக்கும். வெளி விஷயங்கள்லேயே தான் அது ஈடுபட்டுருக்கும். கோயிலுக்கு போகணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எங்கேயாவது சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி வீடு வாசல் வாங்கணும் அப்படி ஏதோ ஒரு காரணங்களில் நார்மலாக உலக ஜனங்கள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய மனநிலைமை இருக்கும். இதுக்காக அவர் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. சித்த வித்தை பெறாதவங்க யாரேன்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயங்களை புரிய வச்சு அவங்கள சித்த வித்தை எடுக்க சொல்லி அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் அவங்கள திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா 2 பேரும் ஒரே திசையை நோக்கி ஒன்றா போகும்போது இங்கே ஏகப்பட்ட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய பிரச்சனைங்க வருது கணவன் மனைவிக்குள்ளார. இது ஆளுக்கு எதிர் திசைகளில் இருந்தால் அந்த பிரச்சனை இன்னும் எவ்வளவா இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரே கொள்கையில் இருந்தாலே இங்கே பிரச்சனை வரத்தான் செய்யுது. அது எதிர் துருவம் மாதிரி தான் அவங்க 2 பேருமே இருப்பாங்க. அதனால் அவங்க ஒரே இசைவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, இப்போ சித்த வித்தை பெற்றவர்கள் அவங்களுக்கு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த சதா பிராணாயாமம்ங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே செய்வாங்க. அதனால் அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு ரொம்ப குறைவாக இருக்கும். சிந்தனைகள் பலவாறாக சிதறி போகிறது குறைவாக இருக்கும். அவங்க ஒரு வேலையை செய்யும் போது வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் மனசில் ஓடுறது குறைவாக இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சமையல் செய்யும்போது அவங்க ஏதாவது ஒரு எண்ணத்தை வச்சு அவங்க சமையல் செய்யும் பொழுது அந்த எண்ணம் அதில் பதியப்படுறதா சொல்லப்படுது. அதனால தான் சிவானந்த பரமஹம்சர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்காக சக்தினி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அந்த உணவு எல்லா பதார்த்தங்களையும் ஒன்றா சேர்த்து ஒன்றா சாப்பிடும்போது அதில் விருப்பு வெறுப்பு இருக்காது. எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற தன்மை இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது அது ஊட்டமாகுது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட சொல்லி வலியுறுத்தியிருப்பார். அப்போ எல்லாருடைய மனமும் ஒன்றாகும். காரணம் என்னென்னா, எல்லாருடைய சிந்தனையும் அங்கே அந்த சாப்பாட்டில் வரும் பொழுது அது எல்லாருமே அந்த ஏக கதியில் அந்த எல்லாருமே அந்த சதா பிராணாயாமங்கிற அந்த ஒரு கதியில் அந்த உணவை அவங்க உட்கொள்ளும் பொழுது எல்லாருடைய மனமும் ஒன்றாகுதுங்கிறத அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சமைக்கும் போது நம்ம எதை நினச்சி சமைக்கிறோமோ அந்த எண்ணங்களும் அந்த உணவில் பிரதிபலிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது சித்த விதை வாங்காதவங்க அவங்க வேறு ஏதோ ஒரு விவகாரத்தை அவங்க நினச்சிக்கிட்டே சமைப்பாங்க. சித்த வித்தை வாங்கினவங்க அதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு அவங்களையும் பாதிக்கப்பட செய்யும். அப்போது இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நீங்கள் அவங்களோட நீங்கள் முரண்பட வேண்டிய அவசியம் உண்டாகும். உங்களுக்கு தகுந்தபடி அவங்களால இருக்க முடியாது. அப்போது விஷயங்களை புரிய வைக்கணும். நான் புரிய வச்சு அவங்களுக்கு இது என்ன விஷயங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க சித்த வித்தை செஞ்சுக்கிட்டே அந்த ஆகாரத்தை செய்யும் பொழுது அங்கே எந்த எண்ணங்களும் எந்த ஒரு விஷயமும் அங்கே இல்லாமல் அந்த ஆகாரம் உற்பத்தி ஆகும்போது உண்டாக்கும்போது அதனுடைய ருசியும் சரி அந்த ஊட்டமும் சரி அது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாக்குறது கிடையாது. அதில் எந்த ஒரு எண்ண குவியல்களும் அதில் விழுறது கிடையாது அப்படிங்கிறதையும் நான் ஒரு உதாரணம் மூலமாக நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பல வகையில் பல பிரச்சனைகள்
தவிர்க்கப்படுறதுக்கு 2 பேரும் சித்த வித்தை வாங்கி அவங்க முழு அபியாசத்தோடு இருந்து அவங்க குடும்ப வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து திருமணம் செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட வந்து இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது, அப்புறம் குடும்பம் ஒத்து வருமா ஒத்து வராதா, இதை மாதிரி நிறைய என்ன பார்ப்பாங்க. ஜாதகம் பார்ப்பாங்க, ஜாதிகள் பார்ப்பாங்க, அவங்களுடைய கோத்திரங்கள் பார்ப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் திருமணம் பண்ணுவாங்க. மதம் பார்ப்பாங்க. இப்படி எதையுமே பார்க்காம மனசு ஒத்து போச்சுன்னா திருமணம் பண்ண சொல்லி அவர் அனுமதி கொடுக்குறாரு. அதனால தான் பொருத்தத்தில் எல்லாமே சிறந்த பொருத்தம் மனப்பொருத்தம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த மனம் ஒத்து போயிடுச்சு அப்படின்னா அது எதை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். எந்த பிரச்சனைனாலும் அந்த மனம் ஒத்து போயிடுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். மனம் ஒத்து போகாமல் மீதி எல்லா பொருத்தமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது, தகராறு தான் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவர் எல்லா பொருத்தங்களிலும் சிறந்த பொருத்தம் மனப்பொருத்தம்னு சொல்கிறார். அந்த பொருத்தம் ஒத்து போயிடுச்சு அப்படின்னா 2 பேர்த்துக்கும் திருமணம் பண்ணுங்க. ஆனால் திருமணம்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஆகம விதிப்படி, அதாவது வேதாகம விதிப்படி ஒரு 4 வகையான திருமணங்கள் வந்து அங்கே இருக்குது. என்னென்னா உத்தமம், மத்தியமம், அதமம், அதாதமதம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வகையான திருமணங்கள் வந்து அங்கே டைப் ஆஃப் மேரேஜ் வந்து இருக்குது. அதில் வந்து உத்தமங்கிறது வந்து தேவர்களுடைய இது, அது காந்தர்வம். அது வந்து நம்மளுடைய இதுலேயே இல்லை. அடுத்தது மத்தியம விவாகம்ங்கிறதும் அவங்களுடையது தான். ஆனால் அது வந்து சுயம்வரம் மாதிரி. இப்போது இந்த ராமர் வில்ல உடைச்ச அந்த இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெண்ணு வந்து நிறைய ஆண்கள்லேருந்து தேர்ந்தெடுப்பாங்க யார் வந்து தனக்கு சார்ந்தவன் அப்படின்ட்டு. அதனால் அந்த மத்தியமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயம்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவாகமும் இப்போ நடப்பில் இல்லை. அதனால் அதம விவாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதமம் அப்படிங்கிறது இப்போ நம்ம நார்மலாக செஞ்சுட்டு இருக்கிறது தாலி கட்டுறது, அது வந்து அதமம். இந்த 3லையும், அதாவது காந்தர்வம், சுயம்வரம், தாலி கட்டுறது, இந்த 3 இல்லாமல் மற்ற எத்தனை வகையான விவாகம் இருக்கோ அதெல்லாமே அதமாதமம் அப்படிங்கிற ஒரு விவாகம். மீது எல்லாமே அதில் சேர்ந்துடும். இப்படி 4 வகை தான் வந்து வேதங்களில் சொல்லப்பட்ட விவாகம். இதில் சிவானந்த பரமசர் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விவாகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியம விவாகம் தான். அதாவது சுயம்வரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பெண்ணு தான் வந்து ஆணை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. எப்படின்னா அவங்க ஒரு பெண் தன்னுடைய வலது கையால் அந்த ஆணினுடைய இடது கையை பிடித்து அவங்க வந்து வலம் வரணும். அது மட்டும் இல்லாமல் முதல்ல பெண்ணு வந்து அந்த ஆணுக்கு மாலையை கழுத்தில் போடணும், அப்புறம் ஆண் வந்து பெண்ணினுடைய கழுத்தில் மாலையை போடணும். இந்த சம்பிரதாயம் மட்டுமே போதும். அது ஒரு விளக்கை பற்ற வச்சு அந்த பெண் வலது கையால் ஆணினுடைய இடது கையை பிடிச்சி 3 முறை வலம் வந்துட்டாங்கன்னா வந்ததுக்கப்புறம் அவங்க மாலையை மாற்றிக்கிறாங்க. இதுக்கு மேலே வேறு எந்த சம்பிரதாயம் தேவையில்லை அப்படிங்கிறத சிவானந்த பரமசர் சொல்கிறாரு. நீங்கள் தாலி கட்டுறது, நிச்சயதார்த்தம் வைக்கிறது, மாப்பிள்ளை அழைப்பு அப்படின்ட்டு இருக்கிற எந்த சம்பிரதாயமும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. அப்போது நாம் திருமணம் செய்கிறதா இருந்தால் அது வந்து சித்தவித்தை பெற்றவர்களாக இருந்தால் அவங்கள தான் திருமணம் செய்யணும். பெறாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு விஷயங்களை புரிய வச்சு பெற வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு யாருக்கு இந்த இதை சொல்கிறாருன்னா சித்த வித்தை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் தொடங்குது. அப்போது ஒரு சித்த வித்தியார்த்தியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும், சித்த வித்தை பெற்றவர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். 2 பேருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சட்டமாக இது இருக்குது. முக்கியமான சட்டமாக இது வந்து பார்க்கப்படுது. அப்போது இதுதான் வந்து 7வது சட்டமாக இன்றைக்கி நான் உங்களோட பகிரணும் அப்படின்னு சொல்லி நினச்சது.